அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு கேரமல் டெசர்ட் ஒன்றை செஞ்சு காட்ட போகிறேன். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிறு பிள்ளைகளும் நல்ல டேஸ்டியாக இதை வந்து சாப்பிடுவாங்க. பார்க்கும்போதே ரொம்ப அழகாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. இப்பொழுது நாம் இதை எப்படி செய்ய போறோம் என்பதை பார்ப்போம். முதல்ல ஒரு நார்மலான ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்ட்ராபெரி ஜெல்லி பேக்கில் இருக்கிறத அரைவாசியாக போட்டுக்கோங்க. நார்மலான ஹாட் வாட்டர் எடுத்தா போதும். அதை நல்லா கலக்கிட்டு ஒரு பவுல்ல இப்படி ஊத்திக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் 15 நிமிடங்கள் குளிர விடுங்க. இது நான் குளிர விட்டதுக்கு அப்புறம் எடுத்து வைக்கிறேன். இதில் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெனிலா கேக் அடுக்கிறேன். உங்களுக்கு தேவையாண்டா சாக்லேட் கேக்கையும் யூஸ் பண்ணலாம், அல்லது பிஸ்கட்டையும் யூஸ் பண்ணலாம். இதை நான் அழகாக அடுக்கிக்கிறேன். இதை வந்து அப்படியே ஒரு பக்கத்தில் வைத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் பாலை சூடாக்குங்க. அதில் கேரமல் மிக்ஸ் அண்டு கடையில் கிடைக்கும், அதை சேர்த்துக்கோங்க. இந்த கேரமல் மிக்ஸ் ஃபுல் பேக்கெட்டையும் சேர்த்துக்கோங்க. அதற்கு பிறகு இதை நல்லா துளாவி விடுங்க. நல்லா கரையும் வகையில் துளாவி விடுங்க. இது கொஞ்சம் திக்காகும் வரை கொஞ்சம் சூடாக்கி விட்டுட்டு அடுக்கின இந்த கேக்கில் மெதுவாக ஊற்றி விடுங்க. நாங்கள் இதை ஊற்றும் போது மெதுவாக தான் ஊற்றணும். ஏனென்றால் இது உள்ள கேக்குக்குள்ளால போக வாய்ப்பு உண்டு. அதுக்கு பிறகு நான் சாக்லேட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான சாக்லேட்டை சூஸ் பண்ணிடும். இது நான் அதுக்கு மேலால் போட்டிக்கிறேன். உங்களுக்கு தேவையாண்டா இதுக்கு மேலால் சாக்லேட் போல் செய்யும் வச்சுக்கொள்ளும். இப்போ இதை நீங்கள் 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வந்து குளிர விடணும். அதுக்கு இதை உங்களுக்கு பரிமாறிக்கொள்ளும். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும்.
சின்ன பிள்ளைகள் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் இதை அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, இதை இன்னும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் ஒரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.